இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, இன்றைய நற்செய்தி பகுதி யோவான் 14:1-6. ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடர்கள் எங்கே கலக்கத்தில் உலகத்தை சார்ந்தவர்களாகி விடுவார்களோ என்று அவர்களுக்கு உறுதியூட்டுகின்ற வார்த்தைகளை சொல்லுகிறார். அதில் ஒரு கண்டிஷனையும் போடுகிறார். நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள், என்னிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள். என் தந்தை வாழும் இடத்தில் உறைவிடங்கள் பல உள்ளன. உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்ய போகிறேன் என்று இல்லை என்றால் நான் சொல்லி இருப்பேனா? ஆண்டவர் சொல்லுகிறார், நான் இடம் ஏற்பாடு செய்துவிட்டு திரும்பி வந்து உங்களை அழைத்து கொள்வேன். அன்பானவர்களே, உள்ளம் கலங்காது இருக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? உள்ளம் கலங்காது இருக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? நமக்கு இடம் ஏற்பாடு செய்ய போகிறார் இயேசு. அந்த நம்பிக்கை, விசுவாசம் நம்மிடம் வேண்டும். எந்த ஒரு சூழலிலும் நமக்கு ஒரு இடம் ஏற்பாடு செய்ய போயிருக்கிறார். அவருடைய கட்டளையை கடைபிடித்து, அவருடைய விருப்பங்களை நாம் செயல்படுத்தி, அவர் எதிர்பார்ப்பதை போல நாம் வாழ்ந்தால் நமக்கு ஒரு இடம் ஏற்பாடு செய்யப்படுகிறது. அந்த நம்பிக்கை வேண்டும், அந்த எதிர்நோக்கு வேண்டும். அந்த எதிர்நோக்கை பற்றி கொள்ள வேண்டும். நம்ம ஏதோ ஒரு இலக்கு இல்லாத ஒரு இடத்துல இந்த கவன் சுற்றுவாங்க தெரியுமா? கல்லை வச்சு கவனை சுற்றுவாங்க. ஒரு குருவியை ஒரு இதை அடிக்கிறதுக்காக, ஒரு குறிப்பிட்ட இலக்கை அடிப்பதற்காக கவன் சுற்றுவாங்க. ஒரு இலக்கு இல்லாமல் சுற்றுறவன் குருவி அடிப்பானா? நமக்கு இலக்கு மிக தெளிவு. நமக்கு ஒரு இடம் ஏற்பாடு செய்யப்படுகிறது. அந்த இடத்தை நோக்கி போவதற்கு டிக்கெட் வாங்கணும்ல. அந்த டிக்கெட்டு தான் கலங்காமல் இயேசுவில் நம்பிக்கை கொள்வது, இயேசுவினுடைய வாக்குறுதிகளை பற்றி கொள்வது, இயேசுவினுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவது. அதுதான் டிக்கெட். வேற விதமாலாம் டிக்கெட் பெற முடியாது. அன்பு நிறைந்த எங்கள் இறைவா, உம்மை போற்றி புகழுகிறோம், தாழ்மையோடு ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, எந்த சூழலிலும் நாங்கள் கலங்க மாட்டோம். காரணம், எங்களுக்கு முன்னால் நீர் நடந்து செல்லுகிறீர், எங்களுக்கு முன்னால் பாதை அமைத்திருக்கிறீர். உம்முடைய அடிச்சுவட்டில் நாங்கள் நடந்து செல்ல எங்களுக்கு காட்டி கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே, மட்டுமல்ல, எங்களோடு என்றும் இருந்து எங்களை கரங்களை பிடித்து வழி நடத்துகிறீர். உங்களோடு என்னாலும் இருப்பேன் என்று சொல்லி இருக்கிறீர். நம்புகிறோம், அதிலேயே எங்களுடைய வாழ்வை முடித்துக் கொள்வோம். ஆண்டவரே, எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து வழி நடத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென்.